கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேயர்களே, எல்லோரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னு சொன்னா ஆண்டவர் இன்னொரு நாள் என்னுடைய வாழ்க்கையில கூட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னா, யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீ யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, யூதர்களும் சமாரியர்களும் என்ன இல்லை, ரொம்ப நெருக்கமான உறவுகள் இல்லை. ஏன்னா அவங்க எப்பவுமே சமாரியர்கள் எப்படின்னா துறை உள்ளவர்களாக அல்லது தாழ்வாக தான் பார்த்து கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கிணற்றண்டையில இயேசுவானவர் இருக்கிறாரு. அங்க சமாரிய ஸ்திரீ தண்ணி எடுப்பதற்காக வந்திருக்கிறாங்க. அந்த கிணற்றண்டையில கேட்குறாங்க, இயேசு அவர்கிட்ட பார்த்து கேட்குறாங்க, தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி. அப்போ சமாரிய ஸ்திரீ சொல்றா, நீங்க யூதனா இருக்கிறீங்க, அதனால நீங்க எப்படி என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்ட்டு சொல்றா. இது ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த காலகட்டங்களில் இருந்த வேறுபாடுகள், மக்களிடையே இருந்த வேறுபாடுகளை காட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் வேறுபாடுகளை உடைக்க வந்திருக்கிறேன். நான் எல்லாருக்கும் தேவன், நான் யூதர்களுக்கு மாத்திரமில்லை, நான் ஒரு ஜாதிகளுக்கும் தேவனா இருக்கிறேன். தேவனுடைய சத்தியத்தை நான் சொல்ல வந்திருக்கேன். எல்லாருக்காகவும் நான் மதிக்க போறேன் அப்படின்ற காரியத்தை வெளிப்படுத்துவதற்காக என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அங்கே உரையாடல் இருக்கிறார். ஒரு முறை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரஷ்யா சபை தலைவரான அலெக்ஸ் டிக்டோவ் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு இஸ்லாமிய கிராமத்துல என்ன செய்யறதுன்னா ஊழியம் செய்யறதுக்காக போறாரு. அப்படியே அவர் அங்கே ஊழிய பணியை செய்திருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய குடும்பத்துல ஒரு மரணம் ஏற்பட்டுச்சு. அப்படி மரணம் ஏற்பட்டோடனே அந்த இஸ்லாமியத்தில் இருக்கிற அந்த சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய தந்தையின் அடக்க ஆராதனையை எப்படியாச்சும் நல்ல முறையில் நடத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் என்னன்னு சொன்னால், இஸ்லாமிய போதகர் அந்த தலைவர்கள் என்ன இல்லை, அங்கே இல்லை. அந்த போதகமார்கள் அங்கே இல்லாததுனால அவங்க என்ன நினச்சாங்கன்னு சொன்னால், அங்கே இருந்த கிறிஸ்தவ போதகர் யாருன்னு சொன்னால் அலெக்ஸ் கிட்ட என்ன செய்கிறாங்க, உதவி கேட்குறாங்க. இந்த மாதிரி எங்களுடைய இஸ்லாமிய மத குருக்கள் இல்லை, அதனால நீங்கள் எப்படியாச்சும் எங்களுடைய தந்தையினுடைய அடக்க ஆராதனையை நீங்கள் எங்களுக்கு நடத்தி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டோடனே இந்த போதகருக்கு, கிறிஸ்துவ போதகருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அது நினச்சா, நான் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த அடக்க ஆராதனை ரொம்ப அழகாக கிறிஸ்துவ முறையில் அவங்க நடத்தி கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே சமயத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அந்த குருக்கள், அவங்களுடைய மத குருக்கள் வருவதற்கு அல்லது போதகர்கள் வருவதற்கு நாட்கள் சென்றோடனே இவங்க எங்கேயுமே போக முடியாமல் இருக்கிறதுனால அந்த கிறிஸ்துவ போதகர் அலெக்ஸ் கிட்ட சந்தித்து, நாங்கள் உங்கள் சபைக்கு தேவனை தொழுது கொள்ளலாமா அப்படின்னு கேட்டால் இன்னொரு மகிழ்ச்சி இருக்கு. அப்படி அநேகர் வந்தாங்களாம். அப்படி வந்ததில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியம். 14 பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதாக ஒரு கதை, ஒரு சரித்திரத்தை வாசித்தேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க. இங்கே சமாரியாவில் அந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவர் பயன்படுத்தி என்ன செய்கிறாரு, அங்கே சமாரியா முழுவதும் என்ன செய்கிறார், அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே கானானிய ஸ்திரீ சொல்லுவார், நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது, ஏன்னா நான் யூதர்களுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ அந்த கானானிய ஸ்திரீ சொல்லுவாங்க, நீங்கள் மேஜில் இருக்கிற துணிகள் கீழே விழும்போது நாய்கள் சாப்பிடல, அதை நான் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் கானானிய ஸ்திரீக்கும் என்ன செய்கிறாரு, தேவ அன்பை வெளிப்படுத்துறாரு. அங்கே சமாரிய ஸ்திரீக்கும் வெளிப்படுத்துறாரு. இப்போ நல்ல சமாரியன் கதை சொல்லுவார். அங்கே ஆண்டவர் என்ன செய்வார், ஆண்டோடைய அன்பை வெளிப்படுத்துறாரு. மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்குற பாடங்க பாருங்க. இது எல்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொன்னால், நாம் எப்படி ஆண்டவருக்காக வாழ்கிறோம், நம்ம எப்படி ஆண்டவருக்காக காரியங்களை செய்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ அழகாக செய்கிறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ ஓமை கதைகளோடு அவங்க பேசி நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு யோசிக்க இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப என்ன செஞ்சுருக்கோம், கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் பசியான ஆத்துமாக்கள் என்ன செய்கிறாரு, அவரிடத்துல சேர்த்து கொள்வதற்கு ஆவலாக இருக்காரு. பசி என்னன்னு சொன்னால்,
சரீர பிரகாரமான பசிக்காக இல்லை, ஆவிக்குரிய பசியில் இருக்கிறவங்களுக்கு தேவ அன்பை வெளிப்படுத்துவதற்காக தான் உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்து ஆண்டவருடைய அன்பை என்ன செய்யணுமா? பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். ஆவிக்குரிய தேவைகளை நம்ம கவனித்து என்ன செய்யணுமா? அவங்களுக்கு போய் உதவி செய்யணும். எப்படி அந்த சமாரிய ஸ்திரியை ஆண்டவர் சந்தித்து அவருடைய காரியங்களை சொல்லும் பொழுது அவள் என்ன செஞ்சா? அதுக்கப்புறம் அவள் என்னை பற்றி எல்லாம் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி அவள் ஸ்டாப் பண்ணல. அவள் அதையே என்ன செஞ்சிட? ஊழியமாக செய்கிறாள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பேசுகிற காரியங்கள், நமக்காக செய்த காரியங்கள், நம்ம ஆண்டவத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியங்கள், ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் நீங்கள் எத்தனை பேருக்கு போய் சொல்லியிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணுமா? நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தேவன் எனக்கு இவ்விதமாய் நன்மை செய்தார், நான் அதுக்கு தகுதியே இல்லாத ஒரு பெண்மணி தான், ஆனாலும் எனக்கு தேவன் பாராட்டி நிற்கிறது. எனக்கு ஆண்டவர் அநேக நேரம் மருத்துவமனையில் என்ன இருக்கேன், மரண படுக்கையில் இருக்கும்பொழுது என்னை என்ன செய்தார்? ஆண்டவர் தொட்டு சுகம் தந்திருக்கிறாங்க. அந்த காரியத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்படி நம்ம சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்வோமா? தேவனுடைய அன்பை குறித்து, தேவனை பற்றி அநேகருக்கு நம்ம என்ன செய்யலாம்? சாட்சியாக அறிவிக்க முடியும். எப்படி நல்ல சமாரியன், சமாரிய ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, இவங்கெல்லாம் 100க்கு அதிபதி எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆண்டவருடைய அன்பை பரவ செய்தாங்க, மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னாங்க. நீங்களும் நானும் எப்படி இருக்கோம் அப்படின்னு யோசித்து இந்த நாளில் நாம் என்ன செய்யணுமா? நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருக்காகவும் நமக்கு செய்கிறவர்கள் மாத்திரம் இல்லை, நம்மளை கிறிஸ்தவர்களை மாத்திரம் உறவு வைப்பது, எல்லோரோடும் நம்ம உறவு வைத்து எல்லோருக்கும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. எப்படி அந்த சபை போதகர், நீங்கள் இஸ்லாமியர்கள், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி பாகுபாடு இல்லாதபடிக்கு காரியங்களை செய்தது நிமித்தம் எப்படி வந்தாங்க? 14 இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு அது எங்கள் ரஷ்யாவில் அது நடந்திருக்கு. அப்புறம் நீங்களும் நானும் நாம் இருக்கிற இடத்துல நாம் அநேகர் என்ன செய்யலாம்? கிறிஸ்தவராக மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணுமா? பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவத்தின் செய்தி, அல்லது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய கட்டளையாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னால் அவருடைய வருகையை நம்ம அதிக தாமதம் இல்லாதபடிக்கு அவர் நம்ம அவரோடு சேர்த்து கொள்வதற்கான காரியத்தில் என்ன செய்யறாரு? நம்ம எல்லாரும் போய் என்ன சகல மனுஷர்கள் என்ன செய்யணுமா? சீஷர்களாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாருக்குன்னு செய்யுங்க, சத்தியம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி காரியத்தில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்வோமா? ஜெபம் செய்வோம். கிருபை பாராட்டுகிறவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தின் தகப்பனே, எல்லா வேலைகளிலும் நாங்கள் நம்மிடத்திலே வரும்பொழுதெல்லாம் எங்களை புறம்பே தள்ளாதவரே, எங்களுடைய பாவத்தை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இரவில் நல்ல நித்திரையை தந்து காலையை காணும்படி கிருபை செய்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உங்களுடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. உங்களுடைய அன்பை குறித்து நாங்கள் அநேகருக்கு சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் நினைத்தவர்களாக, அது அநேகருக்கு நாங்கள் பறைசாற்றுவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஞானத்தை தாங்க ஆண்டவரே, புத்தியை தாங்க, நமக்கு பிரியமாய் ஜீவிக்கிற தக்கதான கிருபை எங்களுக்கு பாராட்டணுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், அவருடைய பேர பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், கணவருக்காக செபிக்கிறோம், மனைவிகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதிங்க தகப்பனே. தேர்வுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், நல்ல முறையில் படிக்க கிருபை செய்யுங்க, ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. அரசாங்க தேர்வுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சாமி. ஒவ்வொரு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உலகம் சீர்கெட்டு போயிருக்கிறது சாமி, ஆங்காங்கே போர் நடந்து கொண்டிருக்கிறது சாமி. உங்களுடைய நம்பி இருக்கிற பிள்ளைகளை யாரும் சேதத்தில் மாற்றிக்கொள்ளாதபடிக்கு எல்லாரும் நீங்கள் பாதுகாத்து வருவதற்காக நன்றி. தொடர்ந்து உடைய பாதுகாக்கிற கரம் ஆங்காங்கே உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் ஆண்டவரே, தன் சொந்த நாட்டை விட்டு பிரிந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைந்திருக்கிற சாமி, எல்லோரோடும் கிருபையிருந்து வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் ரேவதி.